அந்த ஆளு சொல்ற மாதிரி நம்ம கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து இருந்தோம்னா மீடியாவில் கலர் படம் போட்டு கிளிகளின்னு கிழிச்சிடுவாயா. இவனுக்கு போடுற 5 வருஷம் ஆட்டத்துக்கெல்லாம் நாமளும் ஆட முடியாது. நமக்கு பப்ளிக் தான் என்னைக்கு முக்கியம். அவள் சிஎம் கிட்ட எல்லாம் பேசிட்டாளாம்ல. நான் கூட தான் சிஎம் கிட்ட பேசிட்டேன் சார். as for rule என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லிட்டாங்க. எஸ், ஊர்வலம் கலவரமா மாறினா கலைஞ்சு போக சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுக்கு அடங்கலினா லத்தி சார்ஜ், கண்ணீர் போக. அதுக்கப்புறமும் நிலைமை கண்ட்ரோலுக்கு வரலைன்னா ஓபன் தி ஃபயர். சார்வாள், நீங்க சொன்னீங்கன்னா அந்த சக்கரவர்த்தி நான் பார்க்க போனேன். அவள் ஆஃப்டர் ரெக்கார்டா சொன்னதை நான் ஆன் த ரெக்கார்டா சொன்னேன்னா நம்ம ஹோல் டிபார்ட்மெண்ட் சூசைட் பண்ணிக்கணும் சார்வாள். சார்வாள், அங்க ஒரு பொம்பளை இருக்கா சார்வாள், மகளிர் அணி தலைவியா. அவுத்து விட்ட அல்சேஷன் நாய்க்கு அவளுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல சார்வாள். ஆமா, அப்ப அந்த அளவுக்கு உண்மையிலேயே அரகண்டா? அரகண்டாவா சார்வாள்? ஆஃப்டர் ரெக்கார்டா சொல்லுதேன். சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் மேல கஞ்சா கேஸ் போட்டு கதற அடிச்சிரேன் சார்வாள். சரி சார்வாள், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். கமிஷனர்னா இவாள் தாயா கமிஷனர். இன்னும் போய் பாக்கெட்ல பொறி வச்சிருக்கியா? இல்ல சார்வால். வேற என்ன வச்சிருக்கியா? சார்வால் காமிடே. என்னல விளைய வச்சிருக்க? சார்வால், குற்றவாளியை வலை வீசி பிடிக்கணும்ல, அதுக்காக தான் அலர்ட்டா இருக்கேன். என்ன சார் மலைச்சு போய் நிக்கிறீங்க? 5 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கவன். என்ன சார்வால் இப்படி சொல்லிட்டீங்க? சஸ்பெண்ட் தேவை. சார்வால் போல. சார்வால் இடிச்சதுக்கு சாரி. பரவாயில்ல, இன்னொரு தடவை இடிச்சுக்க. பட் ஒன் திங், புதுசா யாரோ ஒரு அண்ணன் இடிக்கிறவனை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அறுத்து கூவத்துல போடுறாராம். பரவாயில்லையா? வாங்கடி போலாம். நல்ல சுடு கொடுத்தடி. அறுக்கிறத பத்தி பேசினாதான் இவனுங்க எல்லாம் அடங்குறானுங்க. ரொம்ப நன்றிங்க. போட்டாச்சுல, போங்கய்யா போங்க. ஐயா தர்மசாமி கடையை திறந்தா மூடுற வரைக்கும் பிச்சை பிச்சை பிச்சை. பாப்பா போயண்ணா பா. தாடா மாடர்ன் பெக்கர்ஸ் வந்துட்டாங்க. அன்பு இல்லோன்னு ஒரு ஹோம் நடத்துறேன். அதுல 150 பேர் இருக்காங்க. இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? அது நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காசும் அன்பு இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு உதவுங்க. நான் கடையை மூடிடுறேன், அந்த 150 பேரோட என்னையும் சேர்த்துக்க. அட போய சொல்றேன்ல, போயண்ணா. இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. அப்படியா? நீட்டுங்க. என்னால முடிஞ்சது இப்ப இவ்வளவுதான், வச்சுக்க. தேங்க்ஸ். இத நான் வச்சுக்கிறேன். என்னையே நம்பி ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாச்சும் கொடுங்க. ஷார்ப்பா இருக்குண்ணா. அடுத்த எலெக்ஷன்ல நம்ம தயவு இல்லாம எவனும் ஆள முடியாது. பாத்தீங்கல்ல, நடக்க போற எல்லா எலெக்ஷனையும் தீர்மானிக்க போறது நம்மளும் நம்ம சாதிசனம் மட்டும்தான். புறப்படு வாசு.
காரணம் கொண்டு அனுமதிக்க முடியாது. செய்றேன். மவுண்ட் ரோடு வழியா ஊர்ல வர்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. உங்க மக்கள் வழியா அமைதியா பெசனர் போய் சேரணும். தல நீ ஊர்வலத்தோட சேர்ந்து வா. நாம யாருன்னு பெச நகர்ல காட்டுவோம். சரி தல. உடனே திரும்பி பார்க்காதீங்க. டிசி சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட். மணி வந்துட்டான். அவன் ஆளுங்க எத்தனை பேர்? ஒரு 20-25 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ஊர்வலம் இந்த இடத்துக்கு வந்ததும் அவன் ஏதாவது பண்ணுவான். நான் மணியை சொல்றேன். உங்க எய்ம் அவன் மேலே இருக்கட்டும். டேய் தாஸ், ஊர்வலம் எங்கடா வருது? அந்த டிசி போய் அங்கங்க தடி போட்டு வச்சிருக்கான். ஊர்வலத்தை நீ கவனி, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். டேய், யாரு அது இன்ஸ்பெக்டர் புதுசா இருக்கிறான்? இவன் தான் திருச்சிலிருந்து வந்திருக்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை. நம்ம புயல் மோகம், அருப்பு குமார் எல்லாத்தையும் போட்டு தள்ளவன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவனோட எய்மே உன்னை போட்டு தள்ளதான் டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. ஊர்வலம் இந்த இடத்துக்கு வரும்போது ரோட்ல போற எவனையா ஒருத்தனை தீய வச்சு கொளுத்திரு. அந்த இன்ஸ்பெக்டர் நான் போட்டு தள்ளுறேன். Hey!